வணக்கம் நண்பர்களே. நம்ம உடம்புல இருக்கும் எல்லா உறுப்புகளையும் கட்டுப்படுத்துறது ஒரே ஒரு உறுப்பு, அதுதான் நம்ம மூளை. ஆனால் அந்த மூளை பற்றி நமக்கு எவ்வளவு உண்மையிலேயே நமக்கு தெரியும்? இந்த வீடியோவில் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய 10 சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம். 1. நீங்கள் தூங்கும்போது மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும். தூக்கம் என்றால் மூளை முழுவதும் ஆஃப் ஆயிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில்லை. தூங்கும் நேரத்திலும் மூளை நினைவுகளை ஒழுங்குபடுத்துவது போன்ற முக்கிய வேலைகளை செய்கிறது. 2. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது மூளை மாறுகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளும் போது மூளையில் புதிய நரம்பு இணைப்புகள் உருவாக உதவுகிறது. அதனால்தான் எந்த வயதிலும் கற்றுக்கொள்ள முடியும். 3. உடற்பயிற்சி மூளைக்கு நல்லது. நடப்பது, ஓடுவது போன்ற உடற்பயிற்சிகள் உடலுக்கு மட்டுமில்லாமல் மூளைக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன. இது கவனம் மற்றும் நினைவு திறனுக்கு உதவலாம். 4. நல்ல தூக்கம் நினைவு திறனை மேம்படுத்த உதவும். தொடர்ச்சியாக போதுமான தூக்கம் கிடைத்தால் அன்று கற்றுக்கொண்ட தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள மூளைக்கு உதவுகிறது. 5. அதிக மன அழுத்தம் கவனத்தை பாதிக்கலாம். நீண்ட நாட்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் கவனம் செலுத்துவதிலும் சில விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வதும் கடினமாக இருக்கலாம். 6. தண்ணீர் குறைவாக குடித்தாலும் தாக்கம் இருக்கலாம். உடலில் நீர் குறைந்தால் சிலருக்கு சோர்வு, கவனம் குறைதல் போன்றவை ஏற்படலாம். அதனால் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நல்ல பழக்கம். 7. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது எப்போதும் சிறந்தது அல்ல. மூளை உண்மையிலேயே ஒரே நேரத்தில் பல சிக்கலான வேலைகளை செய்வதற்கு பதிலாக வேகமாக ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாறுகிறது. அதனால் தவறுகள் அதிகரிக்கலாம். 8. இசை சிலருக்கு கவனம் செலுத்த உதவலாம். அமைதியான இசை சிலருக்கு படிக்கும்போது அல்லது வேலை செய்யும் போது உதவலாம். ஆனால் இது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. 9. தொடர்ந்து படிப்பதும் புதிர்கள் விளையாடுவதும் பயிற்சியாக இருக்கலாம். புத்தகம் படிப்பது, புதிய திறன்கள் கற்றுக்கொள்வது, புதிர்கள் செய்வது போன்றவை மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவலாம். 10. உங்கள் மூளை வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டது. வயது அதிகமானாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறன் முழுவதுமாக மறைந்து போய்விடாது. தொடர்ந்து பயிற்சி செய்தால் வளர்ச்சி சாத்தியம். இதில் எந்த தகவல் உங்களை அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது? கமெண்டில் உங்கள் பதிலை சொல்லுங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவல் வீடியோக்கள் வேண்டுமென்றால் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு விபி ஸ்பாட்லைட்டை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.